மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிலகொள்ளல இவனுக்கு திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்னு வச்சுக்கோங்க. முதல் எடுத்தோன்னே நம்ம ஒரு 4 ராசி தானே சொல்லியிருந்தீங்க. மேஷ ராசி சொல்லியிருந்தீங்க, கடக ராசி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து துலா ராசி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி மகர ராசி சொல்லியிருந்தீங்க. 4 ராசிக்கு தானே மகாபுருஷ யோகம்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா இப்போ மிதுனத்துக்குமே இந்த மாதிரியான விஷயமா அல்லது ரிஷபத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்த்தீங்கன்னா, அப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக வந்து 4 பேருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவங்கெல்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா அவன் ரொம்ப பணக்காரன், நான் பணக்காரன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ மிதுன ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படி நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு வழிபாடு அப்படின்ற இந்திர வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே வந்து சேரும். அப்படின்ற குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தித்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருப்பாங்க. வெளியில் ஜாலியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி ஒரு சோர்வடைந்து விடுவார்கள், மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம், வாக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, சொற்கள் எல்லாம் வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக பேசுவாங்க. ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வல்லுன்னு விடுவாங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப கோபம் சார்ந்த இஷ்யூ, அந்த ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடதான் இருக்கும். நீங்கள் பேச்செல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெச்சூர்டு டாக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் இனிமே வந்து பார்த்தோம்னா இப்போ பேசக்கூடியது இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது சிறிது காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வெயிட் பண்ணாமல் இதையே நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையும்னு வச்சுக்கோங்க. அந்த மெச்சூர்டு டாக், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு டாக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு மிதுன ராசியினருக்கு இது மாதிரி வரும். அடுத்ததாக எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் அல்லது கடன்கள் அப்படின்னு. எதிரினா என்ன? நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே எதிரிகள் தான், நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே எதிரிகள் தான், இருக்கக்கூடிய ஒரு வேண்டாத எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வந்து எதிரிகள் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மட்டுப்படும், பக்கத்திலே நிற்காம ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய புது பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வழி. சடனாக நம்ம வந்து இவ்வளோ பெரிய கடன்லாம் நம்ம எங்கே அடைக்க போகிறோம், நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பெரும்பாலான மிதுன ராசினருக்கு அவங்க சுயஜாதகத்திலையும் குரு வந்து நல்ல ஒரு நிலையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக 100% நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு இருக்கு, தொட்டு ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். மிதுன ராசினருக்கு நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த ஒரு பீரியட் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடகராசி பார்த்துடலாம்.